இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில். ஸோ இது பிராண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லை இது ஒரு சிம் கார்டானு சொல்ல முடியாது. இது வந்து 2011 லான்ச் ஆன ஒரு மொபைலு. இப்போவும் இது ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் ஒரே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடைய பேக் கவரு, பேட்ரி எல்லாமே ரிமூவல் டைப் தான். இப்போ இருக்கிற மொபைல்ஸ் மாதிரி இல்லாமல், இன்ஃபில்டாக இல்லாமல் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான். இதோடைய சிம் கார்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் தான் சிம் கார்டே இருக்கும். ஸோ இது ஒரு சிம் கார்டோடைய பிராண்ட். இந்த பிராண்டில் இவங்க இது பண்ண ஒரு மொபைல் தான் இது. இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 2011 2015 வரைக்கும் இருந்தது. அப்போது இதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வாங்கினாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போது ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ இதோடைய மவுஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இது லான்ச் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா இந்த பட்ஜெட்டில் இருக்கும். 8000 ரூபா அப்படின்றது வந்து ஒரு பெரிய காசு. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டுங்கிறது வந்து அப்போ வந்து லான்ச் ஆன டைமில் எல்லாருமே கீபேடு தான் வச்சுருந்தாங்க. இது ஒரு டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால ஸோ இது நம்ம வாம்போ அப்படின்றக்காண்டி வாங்குவாங்க. இது அந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே ஒரு கெத்து காட்டுற மாதிரி தான் இருக்கும். இது எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இதே போல் இந்த ஃபோன்லாம் பார்த்துருக்கீங்க, இல்லை இந்த நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம கேமராலாம் பார்த்தீங்கன்னா 5 கேமரா வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்போது இதில் இருக்கிறது வெறும் ஒரே ஒரு கேமரா தான். அந்த கேமராவுமே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் தான். அதிகபட்சம் 2 மெகா பிக்சல் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது 3.5 இவ்வளோ இருக்கும். அது வந்து சாம்சங்கில் இல்லை நோக்கியாவில் இந்த அளவில் இருக்கிறது தான். அதிகபட்சமாக அதுக்கப்புறம் ஜென்ரேஷனில் வந்தது தான் 5 மெகா பிக்சல் வரைக்குமே வந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து ஓகே. பட் ஆனால் நம்ம இன்னைக்கு இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இருக்கிற ஏர்டெல் சிம் இதெல்லாம் போட்டால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏர்டெல் சிம்முன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது 2 சிம் தான். ஒன்று ஏர்டெலு, இன்னொன்று ஜியோ. பட் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து நிறையாவே இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையான்றது வந்து ஒரு 5-6 நெட்ஒர்க் இருக்கும். இது போல் எம்டிஎஸ்ஸு, வோடாஃபோன், ஏர்செல், ஏர்டெல், அப்போ ஜியோ கிடையாது, ரிலையன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் யூனினார்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இது, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை பற்றி பார்ப்போம். இதில் இருக்கிற ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆப்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றே அவங்களே வெளியே வச்சுருப்பாங்க. கேலண்டரு, கால்குலேட்டரு, இந்த மாதிரி விஷயங்களை வெளியே வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எஃப்எம்ங்கிறது வந்து இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்களில் இருக்கவே இருக்காது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்எம்ங்கிறது ஒரு ஆப்பா, இது யார் எஃப்எம் யூஸ் பண்ணுறா, இருக்கிற எல்லாருமே இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனில் இதில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். இப்போ இதில் மேப் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். அன்னைக்கு இதில் நம்ம மேப்பை யூஸ் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது மேப் வந்து ரொம்பவே லோட் ஆகும். ஏன்னா அன்னைக்கு இருந்த நெட்ஒர்க்கோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2G. 2Gங்கிறதே வந்து காசு வந்து பயங்கரமாக செலவு பண்ணும். இப்போ அப்போ இருந்தது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 200 ரீசார்ஜ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 100 ரீசார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம நெட் பேக்குன்னு தனியாக போட்டுக்கிறோம், இல்லை காலுக்குன்னு தனியாக போட்டுக்கிறோம். அன்னைக்கு அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதுக்கு மட்டுமே கால் மட்டும்தான் பேச முடியும். அதில் நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிமிஷத்துக்கு 10 ரூபா 15 ரூபான்னு கழிவு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரீசார்ஜ். அப்போது 300 வந்து டாப் அப் 300 பண்ணோம்னா 300 அப்படியே இருக்கும் பேலன்ஸ். ஏன்னா அப்போது ஒரு நோக்கியாவில் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு 2020ன்னு சொல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் மொபைல். ஸோ அந்த மொபைல் நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது வீடியோவில் காட்டுறேன். அதில் வந்து ப்ரௌசிங் இருக்கும். ஆனால் அதில் போயிட்டு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி உள்ளே போய் சாங்ஸ் தான் தேடி பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா பேலன்ஸ் இல்லை அப்படின்ட்டுருச்சு. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்துக்கு 300 வந்து பெரிய விஷயம். அந்த 300 வச்சு நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபோன் கூட பேசிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரௌசர், மங்கி கஃபே, 3 மங்கி கஃபே. ஸோ இதுக்கு நம்ம இப்போ டெஸ்டினேஷன் போட்டு பார்க்கலாம். இந்த மேப்பில் டெஸ்டினேஷன் போட்டோம்னா எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ இதில் வந்து ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம் கார்டும் கிடையாது, இந்த நெட்ஒர்க்கும் கிடையாது இப்போல்லாம். பட் ஆனால் அப்போ இருந்த
ஒரு மேப்பு தான் இது. அந்த மேப்லேயே நம்ம வந்து இந்த அளவுக்கு போக முடியுமா அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ தெரியுதா? இதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மாதிரி என்ன பார்த்துருப்பீங்க. இப்படி தான் காட்டும் லொக்கேஷன். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சி போய்க்கணும். இன்னைக்கு நம்ம சேட்டலைட் மேப் போட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து வளர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2011, 12 இந்த காலகட்டம், அதாவது ஒரு 10, 11 வருஷம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு எதுவுமே இல்லை. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம்னா எந்த கடை எங்கே இருக்குது, அவ்வளோதான். இது இப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து எதையுமே கண்டுபிடிச்சு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போல்லாம் இருக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இங்கே இருக்கா, இந்த பில்டிங் இங்கே இருக்கா, ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷனோடைய மேப். நான் இந்த மேப்பை வந்து டவுன்லோடே பண்ணல. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு அப்டேட் எதுவுமே இல்லை. இது ஆண்ட்ராய்டோட 4.0 வெர்ஷன். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து 14 தாண்டி போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால தான் இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு 5 இயர்ஸ் அப்டேட் தராங்க. அந்த மாதிரி ஒரு கேரண்டி இருக்கு இல்லையா? இதில் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது பெரும்பாலும் விரும்பி யாரும் அந்த அளவுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எதையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காசு போட்டு இருக்கணும். அதுக்காக வேண்டிதான். இப்போ இருக்கிற ஒப்பேரா மினிக்கும் அப்போ இருந்த ஒப்பேரா மினிக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான். இப்போ யாராவது பெரும்பாலும் ஒப்பேரா மினி யூஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு சரியா தெரில. ஸோ இதோடைய அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே போய் நம்ம எதையாவது கூகுள் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒர்க் ஆகுது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒய்ஃபை கொடுத்துருக்குறோம். அதனால இதுலேயே பார்த்தீங்களா, ஹிந்தி தெரியுது, தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே பாக்ஸாக வந்துருச்சு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் அப்போ தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. இல்லாத லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து இதில் பாக்ஸாக தான் இருக்கும். அப்போது எங்களுக்கு வந்து இதில் என்ன பெரிய டாஸ்க்கு அப்படின்னா, இதில் நம்ம எதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே பாக்ஸாக வந்துடும். அப்போ நம்ம எதை டச் பண்ணியிருக்கோன்றது அப்போ தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அடுத்து இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை பற்றி பார்ப்போம். இதோடைய கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பேக் கேமரா கூட ஒரு அளவுக்கு ஓகே. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. உங்களுக்கு தெரியும். அந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த மொபைல் வந்து லைட் இருக்குது. இவ்வளோதான். இதில் ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் வெளிச்சம் தான் தெரியுது. தெரியுதா? இப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த காலத்தில். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே அட்வான்ஸாக மாற்றி போயிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அந்த அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறதையுமே நம்ம மிஸ்யூஸ் அதிகமாக பண்ணுறோம். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இதே மாதிரியே இருந்திருக்கலாம், இப்போ வரைக்கும் நம்ம அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இருந்த ப்ளே ஸ்டோர். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோருக்கு இந்த ஃபோனை வந்து லாகின் பண்ண சொல்லுது. நான் இது வந்து லாகின் பண்ணுற ஐடியாவில் இல்லை. இந்த 4.5 இன்ச்சு டிஸ்பிளேவே வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். 4.5 இன்ச்சு டிஸ்பிளேன்றது வந்து இதில் வீடியோஸ் பார்க்குறக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறக்கோ அப்போ வந்து பெருசாக இருக்கும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீபேடு மொபைல் வச்சுருந்தோம் இல்லையா? அந்த கீபேடு மொபைலுங்களுடைய ஜென்ரேஷனில் நம்ம பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனி எரிக்சனில் ஒரு ஸ்லைடு மொபைல் தான். ஸோ இதை நான் வந்து என்ன எதையுமே க்ளீன் பண்ணவே இல்லை. இதோடைய டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.4 இல்லை 2.5 இவ்வளோதான் இருக்கும். ரீசன் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிறோம் அப்படின்றது தான். இதெல்லாம் ஆண்ட்ராய்டெலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜாவா மொபைல். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஆண்ட்ராய்டுங்கிறப்ப எல்லாருமே இது பக்கம் திரும்பி பார்த்தாங்க. பட் ஆனால் இந்த எம்டிஎஸ் பிராண்டில் தான் பார்த்தாங்களா? அதாவது எம்டிஎஸ்ங்கிறது வந்து இப்போ இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்டிஎஸ் தான். பேக்கரி போகுமா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இதை நாங்கள் அப்போ யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட்லைன்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். லேண்ட்லைனுக்கு அடுத்து நோக்கியாவில் ஒரு செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அந்த செல்ஃபோனு. அவ்வளோ பெரிய செல்ஃபோன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி வேற ஒரு மொபைலுக்கு போனோம். இப்போ நோக்கியாவில் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100. நோக்கியாவுடைய 1100 மொபைல். இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் இருந்து அப்படி இருந்து அப்டேட் ஆகி வந்த தான் நாங்கள். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபோன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இந்த மாதிரி
பழைய ஃபோனுங்க இந்த மாதிரி பழைய கேஜெட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, அதையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கூட ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.